காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருக்கா. நைட் டைம்ல வந்து கதவை தர உள்ள ஒரு கில்லர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரன் வெளில நின்னு கத்துறான். ஆனா வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணு அவனை நம்பவே இல்லை. அடுத்த 10 நிமிஷத்துல அவ உயிரோடவே இருக்க மாட்டா. அதை விட அதிர்ச்சியான விஷயம், இந்த கதை முடியும் போது உண்மையான கொலையாளி யாருன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நான் இன்னைக்கு சொல்ல போற படத்தோட கதை உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல நகரத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய தனிமையான பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல இன்னும் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதை பண்ணிட்டு இருக்கிறது டேனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவ வீட்டுக்குள்ள நடந்து போகும்போதே அங்க ஒரு கேமரா தானாவே சில நிமிஷங்களுக்கு ஒரு வாட்டி போட்டோ எடுக்கிற மாதிரி ஒண்ணு காட்டுறாங்க. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் அசைலம காட்டுறாங்க. அங்க ஐவன் ஒருத்தர் இருக்கான். அவன் அங்க இருக்கக்கூடிய பேஷன்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப கடுமையாவும் கொடூரமாவும் நடந்துக்கிறான். இதுக்கப்புறம் டேனி வந்து வீட்டுல நெட்வொர்க் கிடைக்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு தன்னோட கணவரான டெட்டுக்கு கால் பண்றா. டெட்டோ அதே மென்டல் அசைலம்ல சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு தான் மட்டும் தான் தனியா அந்த புது வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட் கிட்ட சொல்றா. அது மட்டும் இல்லாம போனை வைக்கும்போது உடல்நல பிரச்சனையால கஷ்டப்பட்டு வர தன்னோட ட்வின் சிஸ்டரான டார்சியை பத்தியும் அவளை வந்து டின்னருக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் கிட்ட சொல்றா. சோ அதனால வந்து டார்சிக்கு கால் பண்றா. ஆனா அவ கால் பிக் பண்ணவே இல்லை. அதனால டேனி வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்னு போட்டு வைக்கிறா. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல நம்ம 2 பேரும் எப்பவும் கனெக்ட்லயே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. நைட் ஆயிடுது. ஸோ ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கனால வீட்டுக்குள்ளேயே ஒரு டென்ட் மாதிரி ஒன்று போட்டு அதில் தூங்க தயாராகிறா டேனி. அந்த டைம்ல வந்து கார்ல விட்டு வந்த ஜாக்கெட் ஞாபகம் வருது. அதை எடுக்க வெளில போறா. ஆனால் வெளில போன சில நொடிகள்லயே வந்து சுத்தி ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்ட டேனி பயந்து போய் உடனே வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதவை பூட்டிக்கிறா. அடுத்த செகண்ட் டோலன் ஒருத்தன் வீட்டுக்கு வெளில வந்து நிற்கிறான். அவனுக்கு ஒரு கண் வந்து ஆர்டிபிஷியல் ஐ இருக்கு. அவன் டேனி கிட்ட வந்து நீ வெளில இருந்த சில வினாடியில வந்து யாரோ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதை நான் பார்த்தேன். நீ இங்க பாதுகாப்பா இல்ல, தயவு செஞ்சு கதவு திறந்து என்ன உள்ள விடு அப்படி சொல்லிட்டு எச்சரிக்கிறான். ஆனா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை எப்படி நம்புறது? அதனால டேனி வந்து கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. என்னோட ஹஸ்பண்ட் இப்ப வந்துருவாரு அப்படி சொல்லிட்டு டேனி சொல்றா. அதுக்கு டோலன் உன்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்ல தானே ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அங்க வந்து நிக்கிறது அவன் ஹஸ்பண்டோட பேஷண்ட்னும் ஹாஸ்பிட்டல்ல அவன் பேசிட்டு இருந்ததை கேட்டதாகவும் அவன் சொல்றான். ஆனா டேனிக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. நீங்க வந்து போகலன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கு அவன் உன் பாதுகாப்புக்காக தான் நான் சொல்றேன், வேணா நீ போலீஸ்க்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டோலன் சொல்றான். அப்போ டேனி வந்து என்னோட போன் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு, இப்போ என்னால போலீஸ்க்குலாம் கால் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம் வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி அவளுக்கு சத்தம் கேக்குது. இதை கேட்ட டேனி வந்து ஒருவேளை டோலன் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. பொறுமையா கதவு கிட்ட போயிட்டு அந்த கதவை திறந்து அவனை உள்ள விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகுறா. அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கதை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நடக்குது. மென்டல் அசைலம்ல இருக்கக்கூடிய டெக்லன் பரட்ன்ற ஒரு பேஷண்ட் வந்து தன்னோட ரூம்ல அமைதியா உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் அவனோட ரூமுக்கு வெளியில ஏதோ விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் பயந்து போய் அவன் கட்டிலுக்கு அடியில வந்து ஒளிஞ்சுக்கிறான். சில நிமிஷம் கழிச்சு சத்தம் நின்னு போயிடுது. மெதுவா வெளில வந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறான். ஆனா அவன் பார்த்த காட்சி அவனை அதிர்ச்சியில உரைய வச்சது. பக்கத்து அறையில இருக்கிற ஒரு மனுஷன் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கான். அவனுடைய தலை ஃபுல்லா நசுங்கி அடையாளமே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் கண்ணை எடுத்து பார்த்ததுமே இறந்து இருந்தது வேற யாருமே இல்ல, அன்னைக்கு நைட்டு டேனியை காப்பாற்ற முயற்சி பண்ண டோலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் கதை நேரா 1 வருஷம் கழிச்சு நடக்குது. டாக்டர் டெட் வந்து டேனியோட ட்வின் சிஸ்டரான டார்சியை பார்க்க வரான். டார்சிக்கு கண் பார்வை இல்ல, ஆனா அவ ஒரு ஆன்டிக் ஷாப் நடத்திட்டு இருக்கா. சாதாரண பழைய பொருட்கள் மட்டும் இல்லாம ஆவி இருக்கிறதா நம்பக்கூடிய பொருட்கள், அப்புறம் கர்ஸ் பண்ண பொருட்கள், இப்படி மர்மமான பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கா. டெட் வந்ததும் ஒரு பழைய மணி அவன் கிட்ட காட்டுறா. இது சாதாரண மணியே கிடையாது, இதுல ஒரு ஆவி இருக்கிறதாவும் டார்சி சொல்றா. அவ சொல்ற கதைப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்த பெல் பாய் தன்னுடைய வேலையை வெறுத்து வாழ்ந்துட்டு இருந்தானா. ஒரு நாள் குடிபோதையில இருந்த ஒரு கெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது அந்த கெஸ்ட் வந்து அவனை படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டுட்டாரா. அந்த விபத்துல பெல் பாய் இறந்து போயிட்டானா. அதுக்கப்புறம் அவனோட ஆவி இந்த மணியோட இணைஞ்சிச்சான். யாராவது இந்த மணியை அடிச்சா அந்த பெல் பாயோட ஆவி அங்க வந்து நின்னுடும்.
இருக்குமா. இதை கேட்ட உடனே டெட் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்படிப்பட்ட அமானுஷ விஷயங்கள் எல்லாம் டெட் வந்து நம்புறதே கிடையாது. அப்படியா, அப்போ இப்ப இந்த மணி அடிச்சு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்றான். உடனே டார்சி வந்து இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு தடுத்து நிறுத்துறா. ஏன்னா இந்த மணியை அடிச்ச கடைசி 2 பேருமே இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றா. அப்பதான் அன்னைக்கு நைட்டு டேனி கொலை செஞ்சதும் அந்த கொலைக்கான போலீசார் வந்து டோலனை தான் குற்றவாளியா நினைச்சது எல்லாமே தெரிய வருது. அதுக்கப்புறம் டெட் இங்க வந்ததுக்கான ரீசனை சொல்ல ஆரம்பிக்கிறா. போன வாரம் மென்டல் அசைலம்ல இருந்த டெக்லன் பரட் வந்து மாரடைப்பால இறந்துட்டாரு. அவரோட பொருட்கள் எல்லாமே காலி செய்யும் போது டோலனோட அந்த ஆர்டிபிஷியல் கண்ணும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் டார்சி அந்த கண்ணு வந்து என்கிட்ட குடு அப்படி சொல்லிட்டு கேட்கறான். ஏன் அப்படின்னு டெட் கேட்டதும் என்னோட தங்கை வந்து கொலை செஞ்ச போது அவன் மனசுல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பதில் சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் டின்னர்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் சொல்றான். ஏன்னா அதே நாள் தான் டேனி இறந்து 1 வருஷம் நிறைவு தினமும் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெட் ஒரு விஷயத்த தயக்கத்தோட சொல்றான். என்னன்னா இப்போ யானான்னு ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கதா சொல்றான். இதை கேட்ட உடனே டார்சியோட முகமே மாறிடுது. தன்னோட ட்வின் சிஸ்டர் இறந்து 1 வருஷம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சமா அது பிடிக்கவே இல்லை. ஆனா டெட் வந்து யானை தன்னோட ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்துட்டு இருந்தானோ டேனி இறந்த பிறகு கஷ்டமான நேரத்துல எல்லாம் எனக்கு ஆறுதலா அவதான் கூட இருந்தா அப்படின்னு சொல்லியும் டெட் சொல்றான். டெட் அங்கிருந்து போன பிறகு டார்சி வீட்டுக்குள்ள வந்து டேனி கடைசியா அனுப்புன வாய்ஸ் மெசேஜை மறுபடியும் கேட்கிறா. அதுல வந்து நம்ம 2 பேரும் இப்போ இணைஞ்சே இருக்கோம் அப்படின்ற வார்த்தைகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து பேரானார்மல் ஆக்டிவிட்டி இருக்கான்னு கண்டுபிடிக்க டைம் லேப்ஸ் கேமராவை செட் பண்ணி இருக்கிறதையும் சொல்றான். அதுல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு டேனி சொல்லி இருக்கா. இந்த வாய்ஸ் மெசேஜ் முடிஞ்சதும் டார்சி பொறுமையா அந்த ஆர்டிபிஷியல் கண்ணை கையில் எடுக்கிறா. அதை தொட்ட அடுத்த செகண்ட் டோலனோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள்லாம் அவளோட மனசுல மின்னல் வேகத்துல வந்து போகுது. அவன் பார்த்தது, அவன் அனுபவிச்சது எல்லாமே அவளுக்கு காட்சிகளா தெரியுது. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற டார்சி உடனே தன்னோட கடைக்கு போறா. பல வருஷங்களா பூட்டி வச்சிருந்த ஒரு பழைய மரப்பெட்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறா. ஒரு நாள் ஈவினிங் டைம்ல டெட் வேலைக்கு போக ரெடி ஆகிறான். அப்போ யானை வந்து டார்சி அனுப்பியிருந்த அந்த மரப்பெட்டி வந்திருக்கிறதா அவங்கிட்ட சொல்றா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்க திறந்து பாக்குற நேரத்துல டார்சிய வீட்டுக்கு வெளில வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததும் 2 பேருக்கும் ஆச்சரியம். உடனே டார்சி வந்து நீ தானே போன வாரம் என்ன டின்னருக்கு வர சொன்ன அப்படின்ட்டு அமைதியா சொல்றா. அதுக்கு டெட் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு கிளம்ப வேண்டி இருக்கு, யானாவும் வந்து சிட்டிக்குள்ள போறா, இன்னைக்கு டின்னர்லாம் எதுவும் நடத்த முடியாது, சாரி அப்படி சொல்லிடுறான். ஆனா உடனே வந்து டார்சி ஆனா நான் வந்துட்டேனே, நீங்க பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனியா இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு டார்சி சொல்றா. வேற வழி இல்லாம டெட்டும் அவளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் டார்சி தன்னோட கொண்டு வந்த மரப்பெட்டியை திறந்து பாக்குறா. அது தன்னோட அம்மாவுக்கு சொந்தமானதுன்னு, அதுல இருக்கிற பொருள் அவங்களோட குடும்பத்துல பல வருஷங்களா பாதுகாக்கப்பட்ட ஒண்ணுன்னு சொல்றா. டெட்டுக்கு அந்த கிஃப்ட் பெருசா பிடிக்கவே இல்லை. ஆனா வெளில அதை காட்டிக்காம ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். அப்போ டார்சி வந்து பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட் கிட்ட கேக்குறா. டெட்டும் அவளை பாத்ரூம்ல கொண்டு போய் விடுறான். யானா எரிச்சலோட இவங்க இப்படி திடீர்னு வந்தது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அப்படின்னு சொல்றா. டெட் யானா கிட்ட டார்சி கிளம்புனதும் அந்த கிஃப்ட்டை நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு பொறுமையா சொல்றான். டெட் சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிடுறான். இப்போ வந்து யானாவும் டார்சி மட்டும்தான் இருக்காங்க. அந்த டைம் டார்சி அந்த மரப்பெட்டியை மூடிக்கிட்டு திருமணமாகி 5 வருஷம் ஆன தம்பதிகளுக்கு மர்த்தால ஆன ஒரு கிஃப்ட் கொடுக்கறது பழைய ட்ரெடிஷன் அப்படி சொல்றா. இந்த கிஃப்டை எங்க அம்மா அப்பாவோட 5வது திருமண நாள் அப்போ ஒரு சூனியக்காரி கொடுத்தாங்கன்னு சொல்றா. இதை கேட்டதும் யானா கொஞ்சமும் மரியாதையே இல்லாம எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, உங்க கிஃப்டை நீங்களே திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு நேராவே சொல்லிடுறா. அந்த டைம் மென்டல் அசைலம்ல இருக்கக்கூடிய டெட் இறந்து போன டெக்லனோட கேஸ் ஃபைலை மறுபடியும் எடுத்து பார்க்குறான். அதில் வந்து டெக்லன் வரைஞ்சிருந்த பல ஸ்கெச்சஸ் இருக்கு. டார்சி கொண்டு வந்த அந்த மரபொம்மையும் இருக்கு. அந்த மரபொம்மை வந்து டோலனை தாக்கி கொலை செய்யறது மாதிரி வரைஞ்சிருக்கு. இதை பார்த்ததும் டெட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஆனால் அதை பெருசாவே அவன் எடுத்துக்கல. இங்க வீட்டுல வந்து யானை வந்து சிட்டிக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறா. ஆனா அவ திடீர்னு ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அந்த மரப்பெட்டிக்குள்ள இருந்த அந்த மர பொம்மை வந்து இப்போ வெளில வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு டார்சி கிட்ட இதை ஏன் வெளில எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு டார்சி வந்து நான் அதை தொடவே இல்லை அப்படின்னு அமைதியா பதில் சொல்றா. யானாக்கு எரிச்சல் அதிகமாகுது. சரி இங்க இருந்து கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுக்க போறா. ஆனா அவளுடைய கார் கீயை எங்கேயுமே காணும். வீடு ஃபுல்லா தேடி பாக்குறா. வேற வழியே இல்லாம அந்த வீட்லயே அன்னைக்கு நைட்டு தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. நைட்டு டார்சி யானாவோ டின்னர் சாப்பிட உட்கார்றாங்க. அவங்களுக்கு பக்கத்துல அந்த மரபொம்மையும் இருக்கு. அதை பார்த்தாலே ஏதோ உயிரோட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. சாப்பிடும்போது டார்சி பொறுமையா நீங்களும் டெட்டோ எவ்வளவு நாளா ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு யானை வந்து 2 வருஷமா தான் அவரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம டேனி இறந்த பிறகுதான் நாங்க ரிலேஷன்ஷிப்ல சேர்ந்தோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றா. அதுக்கப்புறம் யானா டார்சி கிட்ட நீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு டார்சி சிரிச்சுக்கிட்டு நான் ஆன்டிக் ஷாப் நடத்துறதாவும் சைக்கிக் ரீடிங் செய்யறதாவும் சொல்றா.
அதாவது ஒருத்தரோட பொருளை தொட்டாலே அந்த மனுஷங்களோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை என்னால உணர முடியும் அப்படின்னு விளக்குறா. அவங்களுடைய பேச்சு வந்து மெல்ல மெல்ல டேனியோட கொலை பத்தின விஷயத்துக்கு மாறுது. அப்போ யானா வந்து உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை டெட்டோட பேஷண்ட் யாராவது மறுபடியும் வந்து என்னை கொலை பண்ணிட்டா அப்படின்னு கவலையோட சொல்றா. அதை கேட்ட டார்சி வந்து என்னோட தங்க நடு ராத்திரி யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்கு கதவு திறந்து விடுற அளவுக்கு முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்றா. அதோட போலீஸ் சொல்ற மாதிரி டோலன் என்னோட தங்கச்சியை கொலை பண்ணல அப்படின்னு சொல்றா. உடனே கதை மறுபடியும் அந்த கொலை நடந்த நைட்டுக்கு போகுது. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டாலும் டேனி வந்து டோலனுக்காக கதவை திறக்கவே இல்லை. அப்போ டோலன் வந்து நான் நகரத்துக்கு போய் போலீஸை கூப்பிட்டு வரேன், அது வரைக்கும் கதவுக்கு பக்கத்திலே அமைதியா இரு, ஏதாவது சந்தேகமான சத்தம் கேட்டா ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்காத, வீட்டை விட்டு உடனே வெளில ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். டோலன் போன பிறகு டேனி வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு தன்னோட கேமராவையும் எடுத்துக்கிட்டு டென்ட்டுக்குள்ள போறா. கேமரால எடுத்திருந்த ஆட்டோமேட்டிக் போட்டோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா அடுத்த செகண்ட் அவளுடைய ரத்தமே உறைஞ்சு போற ஒரு விஷயத்த பாக்குறா. கேமரால எடுத்திருந்த ஒரு போட்டோல வீட்டுக்குள்ள முகமுடி அணிஞ்ச ஒரு மர்ம நபர் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்த உடனே டேனி பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறா. அவன் இன்னுமே பக்கத்துல இருக்கான் அப்படின்ட்டு மெதுவா டென்ட்டை திறந்து பாக்குறா. ஆனா அடுத்த செகண்ட் அந்த முகமுடி அணிஞ்ச மனுஷன் அவளோட முகத்துக்கு நேரா நின்னுட்டு இருக்கான். ஒரு நொடி கூட யோசிக்காம கையில இருந்த சுத்தியால டேனிய கொடூரமா தாக்கி கொலை பண்ணிடுறான். டேனியோட கலையை பத்தி பேசிக்கிட்டு இருந்த யானா டோலனை பத்தி தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. டோலன் தன்னுடைய அம்மாவையே அடிச்சு கொலை செஞ்சதுக்காக தான் மென்டல் அசைலம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா டார்சி உடனே அந்த கருத்தை மறுக்கிறா. உண்மையில டோலனோட அம்மா வந்து ரொம்ப கொடூரமானவங்க. சின்ன வயசுல இருந்து அவனை கொடுமைப்படுத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவனோட இன்னொரு கண்ணையும் குருடாக்க பார்த்தாங்க. தன்னை காப்பாத்திக்க வேற வழி இல்லாம அவன் அவனோட அம்மாவை கொலை செஞ்சுட்டான். இந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பாங்க, நானா இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட யானா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறா. அப்படின்னா டோலன் டேனியை கொலை செய்யலன்னா அந்த செஞ்சது யாரு அப்படின்னு கேக்குறா. இதே டைம் மென்டல் அசைலம்ல ஐவன் வந்து டெட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறான். உங்க மனைவிக்கு பார்வை இல்லாத ட்வின் சிஸ்டர் இருக்காங்கன்னு ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறான். அதை கேட்டதோ டெட்டுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது. உனக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஐவன் வந்து ரீசெண்டா ஆன்டிக் ஷாப் ஒண்ணுக்கு போனேன், அங்க டேனியை போலவே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி பயமாயிடுச்சு, ஒரு டைம் அவதான் கோஸ்டா உட்காந்துருக்காளோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் வந்து டெட்டுக்கு யானா கிட்ட இருந்து போன் வருது. அவ ரொம்ப பதட்டமா பேசுறா. என்னோட கார்க்கு கிடைக்கவே இல்லை, நான் இன்னும் வீட்டுல தான் டார்சியோட மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம டார்சி இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் சொன்னதா சொல்றா. என்னன்னா டேனியை கொன்னது டோலன் இல்ல, உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஐவன் தான் அப்படின்னு டார்சி சொல்றா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது டெட்டுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. டார்சிக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறான். உடனே யானா கிட்ட நீ பெட்ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கோ, நான் எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ நான் வந்து உன்னை கூட்டு போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு போனை வச்சிடறான். போனை வச்சதும் யானா திரும்பி பார்க்கும்போது அந்த மரபொம்மை இவ்வளவு உத்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அதை பார்த்து அவ பயந்து போனை கீழே போட்டுறா. அது உடஞ்சே போயிடுது. மறுபடியும் திரும்பி பார்க்கறா. அந்த பொம்மை பழைய இடத்துல அதே மாதிரி தான் அமைதியா இருக்கு. ஒருவேளை என்னோட பிரம்மதம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா அந்த மரபொம்மை கிட்ட போறா. அதோட தலையில சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறதா பாக்குறா. ஆர்வத்துல அந்த ஓட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஒன்னொன்னா எடுத்து பாக்குறா. அதுல வந்து டேனியும் டார்சியும் சின்ன வயசுல எடுத்த போட்டோ கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்களா இருந்த போது எடுத்த இன்னொரு போட்டோ கிடைக்குது. அப்புறம் ஒரு மனுஷனோட பல்லு, பிளட் இருக்கிற ஒரு பாட்டில், இதெல்லாமே கிடைக்குது. இதை பார்த்தது யானாக்கு உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது. அந்த டைம் இதுவரை தூங்கிக்கிட்டு இருந்த டார்சி திடீர்னு எழுந்து நின்னுட்டு இருக்கா. கோவமா அந்த பொருள் எல்லாம் உடனே அதுக்குள்ள வெயி அப்படின்னு கத்துறா. பயந்து போன யானா அவ சொன்னபடியே எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு வேக வேகமா அவளோட பெட்ரூம்க்கு ஓடி போயிடுறா. டார்சி மட்டும் அந்த மரபொம்மையோட பக்கத்துல உட்காந்துட்டு புரியாத மொழியில ஏதோ மந்திரங்களை உச்சரிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுமே அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறா. மேல போன யானா டேனி விட்டுட்டு போன கேமராவை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுல டேனி டெட் சேர்ந்து ஒரு பழைய வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல எல்லாமே சாதாரணமா தான் தெரியுது. ஆனா திடீர்னு அந்த வீடியோட ஒரு மூலையில டேனியோட ஆவி நின்னுட்டு இருக்கிறத யானா பாக்குறா. அந்த ஆவி இங்க இருந்து உடனே ஓடிடு அப்படின்னு வார்ன் பண்ணுது. இதை பார்த்த யானா பயத்துல கீழே ஓடி வந்து டார்சியை எழுப்ப முயற்சி பண்றா. ஆனா டார்சி எந்த அசைவுமே இல்லாம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா. அப்ப அந்த மரப்பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. பயத்தோட போய் அதை திறந்து பார்த்தா இதுவரை காணாம போன அந்த கார் கீ அதுக்குள்ள இருக்கு. உடனே அதை எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம வீட்டை விட்டு வெளில ஓடி வரா. கதவை தாண்டும் போது டேனியோட ஆவி இன்னும் அங்கேயே நிக்குது. அவளை வேகமா கிளம்ப சொல்லுது. யானா பயந்து போய் கார்ல ஏறி அந்த மர்மமான வீட்டை விட்டு வேகமா கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு டெட் வீட்டுக்கு திரும்பி வரான். வீட்டுக்குள்ள இருட்டுல தனியா இருக்க டார்சியை பார்த்து
யானா எங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டார்சி டேனி தான் அவளை பயமுறுத்தி அனுப்பிட்டா அப்படின்னு சொல்றான். அப்புறம் டேனியோட கொலையை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. டேனியை கொன்னது ஐவன் தான் அப்படின்னு சொல்றா. ஆரம்பத்துல டோலன் தான் கொலையாளி நம்பி அவனை நானே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஒரு நிரபராதியை கொன்ன அந்த பாவத்துக்கு இப்போ நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கணும் வேதனையோடு சொல்றா. டார்சி சொன்னதை கேட்ட டெட் வந்து நீ சொல்றது எல்லாமே கற்பனை தான், உனக்கு பிரம்ம பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐவன் டேனி எப்படி கொலை பண்ண முடியும், அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லையே அப்படி சொல்றா. அப்போ டார்சி வந்து அமைதியா ஆமா டேனியை கொன்னது ஐவன் தான், ஆனா அதை செய்ய சொன்னது நீ தான் அப்படி சொல்றா. இந்த வார்த்தையை கேட்டதோ டெட்டோட முகமே மாறிடுது. டார்சி அது மட்டும் இல்லாம உனக்கு டேனியை பிடிக்கலன்னா அவளோட டைவர்ஸ் கேட்டு வாங்கியிருக்கலாம், அவளை கொலை செய்ய வேண்டிய அவசியமே உனக்கு இல்ல அப்படி சொல்லிட்டு சொல்றா. ஸோ உடனே கதை வந்து பிளாஷ்பேக்கு போது டெட் தன்னோட ஆபீஸ்ல ஐவனோட ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஐவன் வந்து ஏன் அவளை டைவர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு டெட் டேனி என்ன ரொம்ப காதலிக்கிறா, நான் பிரிஞ்சா அவ என்ன விடவே மாட்டா, அது மட்டும் இல்லாம யானாவை பத்தி அவளுக்கு தெரிஞ்சா என்னோட வாழ்க்கை முழுக்க நான் சம்பாதிச்சு கட்டின இந்த வீட்டையும் நான் இழந்துருவேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஐவன் வந்து வீட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு திருடங்க வந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை சொல்றான். ஆனா அது வரையும் கூட டெட் காத்திருக்க விரும்பல. உடனே இன்னைக்கே போயிட்டு அவளை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐவன் கிட்ட டெட் சொல்றான். ஸோ இந்த டைம்ல தான் பக்கத்து செல்லில் இருந்த டோலன் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையுமே சுவர் வழியா கேட்டுதான் டேனிக்கு ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். அவங்களுக்கு முன்னாடியே போய் டேனியை காப்பாற்ற முயற்சி பண்ணான். அந்த நைட்டு தான் ஸ்டார்டிங் நம்ம பார்த்த சம்பவம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி டேனியை அவனால காப்பாற்ற முடியல. பிளாஷ்பேக் முடிஞ்சிது, மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்துடும். டார்சி டெட்டை பார்த்து முதல்ல உன்னை கொலை பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா அது ரொம்ப சுலபமான தண்டனையா மாறிடும். நீ உயிரோட இருக்கணும், உன்னோட வேலை இந்த வீடு யானை எதுவுமே உனக்கு இருக்கக்கூடாது, நீ ஒன்னொன்னா இழக்கணும், அதுதான் உனக்கு சரியான தண்டனை அப்படின்ட்டு டார்சி சொல்றான். ஆனா டெட் வந்து எதுவுமே ஒத்துக்கல. டேனி கேஸை ஹேண்டில் பண்ற டிடெக்டிவ் பீட்டர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறா. உடனே டார்சி வந்து ஆமா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி சொல்றான். அதுக்கு டெட் அப்படின்னா இப்ப நீ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லு, அவரே டோலன் தான் கொலையாளின்னு நிரூபிக்கிற எல்லா எவிடன்ஸுமே உனக்கு காட்டுவாரு அப்படி சொல்றா. ஆனா இப்போ என்கிட்ட டிடெக்டிவோட ஃபோன் நம்பர் இல்ல, நான் அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன், அப்ப நீ காலை எடு அப்படி சொல்லிட்டு தன்னோட போனை எடுத்து டார்சி முன்னாடி டேபிள் மேல வச்சுட்டு கிளம்புறான். டிடெக்டிவ் கால் பண்ணும்போது எடுத்து பேசு அப்படி சொல்லிட்டு வெளில போயிடுறான். டெட் வெளில போனதோ டார்சி தனியா உட்காந்து தன்னோட சிஸ்டரை நினைச்சு கதறி அழ ஆரம்பிக்கிறா. அப்போ டெட் டிடெக்டிவ் பீட்டரை பார்க்கவே போகல, நேரா தன்னோட ஆபீஸ்க்கு போறான். அங்க இருந்து தன்னோட போனுக்கே கால் பண்றான். வீட்டுல போன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குது. அதை எடுக்க டார்சி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த டைம் வீட்டோட தரையில இருந்த ஒரு ரகசிய டிராப் டோர் திறந்துருக்கு. உடனே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே டார்சி பார்வை இல்லாதவ அப்படின்றது தெரிஞ்சு அந்த டிராப் டோரை வேணும்ட்டு டெட் வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருப்பான். போனை எடுக்க அவசரமா நடக்கிற டார்சி அதை திறந்து இருந்த டிராப் டோரை கவனிக்க முடியாம நேரா அதுக்குள்ள விழுந்துடுறா. அவளுக்கு ரொம்ப கடுமையான காயம் ஏற்பட்டுது. இதுக்கு நடுவில் டெட்டால இன்னும் நம்பவே முடியல. ஐவனுக்கு போன் பண்றா. டார்சி கிட்ட ஏதாவது நீ சொல்லிட்டியான்னு கேட்கறான். ஆனா ஐவன் நான் எதுவுமே சொல்லல அப்படி சொல்றான். அதை கேட்ட டெட் வந்து டார்சிக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சிச்சு, உடனே நீ என் வீட்டுக்கு போ, அவ இன்னும் உயிரோட இருந்தா இந்த தடவை வேலையை முழுசா முடிச்சுடு அப்படி சொல்லிட்டு ஐவனுக்கு உத்தரவு போடுறான். கொஞ்ச நேரத்துல ஐவன் டெட்டோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல நுழைஞ்சதும் முதல்ல அந்த மர பொம்மையை பாக்குறான். அதை கடந்து உள்ள போறான். அங்க டிராப் டோருக்கு கீழே ரத்த வெள்ளத்துல டார்சி கிடக்கிறத பாக்குறான். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. உடனே டெட்டுக்கு போன் பண்ணி அவளுக்கு ரொம்ப மோசமான காயம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே இறந்துடுவா அப்படி சொல்றான். அப்புறம் டார்சியோட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் அப்படி சொல்றான். அப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்க டார்சி மெதுவா தன்னோட கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றா, நம்ம 2 பேரும் இணைஞ்சே இருக்கும் அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஏதோ மந்திரம் எல்லாம் உச்சரிக்கிறா. அந்த டைம் வீட்டுக்குள்ள இருந்து விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்ட ஐவன் வந்து கொஞ்சம் பதட்டமாயி வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்போ வெளியில போற வழியில அந்த மர பொம்மை நின்னுட்டு இருக்கு. ஒரு செகண்ட் அந்த பொம்மை அசையாம நிக்குது. ஆனா அடுத்த செகண்ட் அது உயிர் வந்தது மாதிரி பொறுமையா நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஐவன் உயிர் பயத்துல மேல் மாடிக்கு ஓடி போறான். அங்க இருந்து தப்பிக்க முதல் மாடியில இருந்து கீழே குதிச்சிடறான். கீழே விழும்போது அவனோட கால் மோசமா உடைஞ்சு போயிடுது. எழுந்து ஓட முயற்சி பண்ணாலும் அவனால முடியல. அந்த டைம் மெதுவா நடந்து வந்த அந்த மர பொம்மை ஐவன் பக்கத்துல நிக்குது. அவனோட தலைய 2 கையிலும் பிடிச்சு நசுக்குது. சோ உயிர் பிரியிற தருவாயில இருக்க டார்சி வந்து டிராப் டோர் பக்கத்துல தன்னோட சிஸ்டர் டேனியோட ஆவிய பாக்குறா. இந்த வாட்டி டேனி சோகமாவே இல்ல, ஒரு அமைதியான புன்னகை. தன்னோட தங்கையை அழைச்சிட்டு போக வந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்த டார்சி வந்து சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடி உயிரை விட்டுறா. டார்சி இறந்த அந்த செகண்ட் அந்த மர பொம்மையும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அசையாம நின்னுது. அடுத்த சீன்ஸ்ல மென்டல் அசைலாம காட்டுறாங்க. ஐவன் வந்து உயிர் பழிச்சிடறான். மருத்துவமனையில கட்டில
கட்டில்ல கட்டப்பட்டு இருக்கான். டெட் அவனை பார்க்க வரான். உன்னோட பழைய குற்றங்களால உன்னை இனிமே வெளியவே விட முடியாது அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் உண்மையிலே வீட்டுல என்ன நடந்தது அப்படின்னு ஐவன் கிட்ட கேக்குறான். அதுக்கு ஐவன் வந்து அந்த மரபொம்மை உயிர் வந்து என்ன துரத்த ஆரம்பிச்சது அப்படி சொல்லிட்டு சொல்றான். இதை டெட் வந்து நம்பவே இல்லை. இது உண்மையா இருந்திருந்தா நான் தான் அந்த பொம்மை வெளில தூக்கிட்டு போய் எரிச்சேன் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப ஐவன் வந்து ஒரு பாதிரியாரை பார்க்கணும்னு கேக்குறான். என்னோட எல்லா பாவங்களையும் நான் ஒத்துக்க போறேன் அப்படி சொல்றான். அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு டெட்டுக்கு வாக்கும் கொடுக்குறான். ஆனா டெட் வந்து வேற மாதிரி யோசிக்கிறான். ஐவன் வந்து எதுவுமே தன்னை பத்தி சொல்லனாலும் டவுட் வந்துடும் போலீஸ்க்கு அப்படி சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ ஐவன் வந்து ஒரு காலத்துல அந்த அசைலம்லயே பேஷண்டா இருந்ததும் குணமான பிறகு டெட் அவனுக்கு வேலை அங்க கொடுத்ததும் தெரிய வருது. இந்த விஷயம் வந்து வெளில தெரிஞ்சா தன்னோட மொத்த ரெப்புடேஷனும் போயிடும் சொல்லிட்டு டெட் நினைக்கிறான். அதனால அவன் ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறான். அங்க அடைச்சே வச்சுட்டு இருக்கக்கூடிய மனுஷங்களே சாப்பிடக்கூடிய ஒரு ஆபத்தான நோயாளியோட செல்லை திறந்து விட்டுறான். வெளில வந்த அந்த நோயாளி நேரா ஐவன் மேல பாயிறான். கடுமையா தாக்கி அவனோட காலை கடிச்சு தின்ன ஆரம்பிக்கிறான். டெட் எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து வெளில வந்துறான். சில நாள் கழிச்சு டெட் மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வரான். யானை அனுப்புனா வாய்ஸ் மெசேஜை கேட்கிறா. அதுல என்னன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம். 2 பேர் ஆல்ரெடி மர்மமா இறந்து போன அந்த வீட்டுல உன்னால எப்படி நிம்மதியா வாழ முடியுதுன்னு தெரியல, என்னால அங்க இருக்க முடியாது அப்படி சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்த டெட் வந்து டார்சியோட ஆன்டிக் ஷாப்ல இருந்து வந்து ஒரு பார்சலை பாக்குறான். அதை திறந்து பார்த்தா டார்சி சொன்ன அந்த சாபம் பிடிச்ச மணி அதுக்குள்ள இருக்கு. டெட் வழக்கம் போல இது எல்லாமே வெறும் கதை தான் அப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த மணியை அழுத்துறான். சில செகண்ட் வந்து எதுவுமே நடக்கல. சோ அந்த மணியை பார்த்து அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம் வீட்டுக்குள்ள ஏதோ சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. பொறுமையா யாரோ அவன் பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. படம் முடியும் போது பாத்தீங்கன்னா டெட் பக்கத்துல அந்த பெல் பாய் வந்து ஆவியா நின்று இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே படம் முடிஞ்சுது. சோ இந்த சீன்ல வந்து அந்த பெல் பாய் வந்து டெட்டை சாவடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து டார்சி சொல்லியிருப்பாங்க அந்த பெல்லை அழுத்தினவங்க யாருமே உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னைக்கு சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் இதை விட ஒரு பயங்கரமான கதையோட வரேன். பாய்.